பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். சிறைச்சாலையில இருந்து விடுவிப்பதற்கு பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான்? வாழ்வடைந்து இருக்கும் பொழுது, எஜமானுடைய சிங்காசன தண்டை இருக்கும் பொழுது யோசேப்பை மறந்து போய் விட்டான். ஆனால் கர்த்தர் சும்மா இருக்கலை. கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடு கூட இருந்த ஆண்டவர் யோசேப்பை ஒருபோதும் மறந்து போகாமல், இப்ப சொப்பனம் யாருக்கு உண்டாகுது? பானபாத்திரக்காரன் சொப்பனம் போச்சு, சுயம்பாகியோட சொப்பனம் போச்சு. இப்பொழுது சொப்பனம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இப்ப பார்வோனுக்கு சொப்பனம் கிடைக்குது. பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறவன் எகிப்துல ஒருவனும் இல்ல. இப்போ இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் எங்க இருக்கான்? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி, இப்போ கர்த்தர் அவன் மேல நினைச்சதுனால, அவனை மறந்து போகாம யோசேப்பை கர்த்தர் நினைத்தருளினதினாலே இப்பொழுது பார்வோனுக்கு சொப்பனம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு சொப்பனம் வந்த பொழுது, அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவனை தேடின பொழுது, சிறைச்சாலையில இருந்தவன் இப்ப ராஜ அரண்மனைக்கு